வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸஸில் டே லெவல் தான் பார்க்க போகிறோம். கிட்ஸோட ட்ரௌசர் எப்படி ஸ்டிச் பண்ணோம் மெஷர்மெண்ட்டோட. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு டவுட்டும் உங்களுக்கு கிளாரிஃபையாக புரியும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி அனுப்பவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணி யாராவது டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோஸை. அண்ட் தென் கிளாஸஸ் புரிஞ்சிருந்தால் முடிச்சுட்டா டன்னுன்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கே. ஓகேங்களா? ஸோ சிசர், கத்திரிக்கோல், டேப்பு, ட்ரௌசரு, கிட்ஸோடது ஏதோ ஒரு ட்ரௌசர், நார்மல் ட்ரௌசர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு 5 இயர்ஸ் பேபியோட ட்ரௌசர் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு பேபிக்கு வந்து ட்ரௌசர் சைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் சின்னதோ பெருசோ பெரியவங்களுக்கோ எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஸோ அது யுவர் சாய்ஸஸ் தான். பட் ஆனால் கண்டிப்பாக அளவு ப்ளவுஸஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கே சுருக்கம் இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே நீட்டாக எடுத்து விட்டுருங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக்கான ஸ்டிச்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கீழே இருக்க வித்து எடுக்க போகிறோம். ஸோ வித்து எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இங்கேருந்து எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம அந்த எட்ஜஸ் கரெக்டாக இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து எடுக்கணும். ஸோ அங்கேருந்து எடுக்கிறப்ப 8 இன்ச்சஸ் வருது கிட்ட. ஸோ 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி நம்ம 9 இன்ச்சஸாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 9 வந்தால் 1 இன்ச்சஸ் வச்சு 10 வைங்க. ஸோ அது எப்படி வேணாலும் வைக்கலாம். பிகாஸ் இந்த இடத்துல அந்த மடித்து விட்டு அடிக்கிறதுக்கு நமக்கு 1/2 இன்ச்சஸ் கிட்ட வேணும், 2 பக்கத்துக்கும் மடித்து அடிக்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மடித்து விட்டு சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து 8 இன்ச்சஸ் வருது. நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. முடிஞ்சால் அயன் கூட பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சஸ் வருது. ஸோ 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி நான் 9 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளாத் எடுத்துக்கலாம். ஸோ கிளாத் வந்துட்டு எப்பயும் போல் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எகைன் ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணுற பகுதி வந்துட்டு கண்டிப்பாக நம்மளே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கிளாத் வந்து ரொம்ப தனித்தனியாக போகாது. மாற்றி மட்டும் வைக்கவே கூடாது. ஸோ எப்பயுமே மடிப்பு பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து 10 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 10 எல்லா பகுதியுமே உங்களுக்கு அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. பட் நமக்கு 9 இன்ச்சஸ் வேணும். இதில் வந்துட்டு 1 இன்ச்சஸ் ஆட் ஆகி 10 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா நீட்டாக மடித்து விட்டுக்கோங்க. மெயின் கிளாத்லேயுமே உங்களுக்கு சுருக்கம் இருக்கக்கூடாது. அண்ட் தென் வித் லென்த்து இப்போ வந்து உங்களுடைய ஹிப்பிலேருந்து ட்ரௌசர் கீழே வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு 12 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். பிகாஸ் கீழே மடித்து அடிக்கணும், மேலேயும் நம்ம மடித்து அடிக்கணும். ஸோ அதனால் நமக்கு வந்து 12, 13, 14 இன்ச்சஸ் இருக்கணும். ஸோ நமக்கு கரெக்டாக 14 இன்ச்சஸ் லென்த் இருக்குது. கரெக்டாக. ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி லென்த்து வச்சுட்டு கூட நீங்கள் ஃபேப்ரிக்கை கட் பண்ணலாம். முதல்ல லென்த் எடுத்து எவ்வளோ வருதோ அதை அந்த மெஷர்மெண்ட் வச்சு கூட கட் பண்ணலாம். ரொம்ப குருட்டாம்போக்கில் கட் பண்ணிங்கன்னா எட்ஜஸ் அதிகமாக இருந்தாலும் வேஸ்ட்டு, கிளாத்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ கீழே வந்து நம்ம 1 இன்ச்சஸ் கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு வேணும். கீழேனா மொத்தமாக இருக்கும் அந்த மடிப்பு பகுதி. 3 பக்கமும் அந்த மீன் லென்த்தாக வந்து நல்லா நீட்டாக மார்க் பண்ணி ஸ்கேலில் கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நடுவில் ஷட் டவுன் ஆகிடுச்சு. அதனால தான் என்ன வீடியோ கொஞ்சம் டல்னஸ்ஸாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் இந்த தடவை வேறு சாக் பீஸில் தான் பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் கேட்டதுனால. ஸோ மேலே ஒரு 1 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 2 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டோம். மேலே 1 இன்ச்சஸ், கீழே 1 இன்ச்சஸ். நம்ம கீழே கூட 3/4 இன்ச்சஸ் எடுத்து மேலே கொஞ்சம் சேர்த்தி கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம மேலே வந்து எலாஸ்டிக்ஸ் வைப்போம். ஓகேங்களா? ஸோ மேலே எலாஸ்டிக்ஸ் வைக்கிறதுனால நம்ம கீழே மடிப்பு தானே பண்ணுறோம். நம்ம வந்து அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் கூட பண்ணி உங்களுக்கு கீழே ரொம்ப மொத்தமாக வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரௌசரோட கீழே இந்த லென்த்து வந்து எத்தனை இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நமக்கு எத்தனை இன்ச்சஸ் இருக்குது? 5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 6 இன்ச்சஸ். பிகாஸ் மேலேயும் நம்ம பிடிப்போம், இந்த இடத்துலையும் மடிப்போம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட லென்த்து நம்ம எடுக்கலாம். அந்த நான் மார்க் பண்ணியிருக்கிறத எரேஸ் பண்ணிடுங்க. அது இல்லை, அது அளவு கிடையாது. இப்போ வந்துட்டு நமக்கு 5 இன்ச்சஸ் வருது ஓகேங்களா. ஸோ 5 இன்ச்சஸ்னால் நம்ம 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சா போதும். பிகாஸ் இதில் கீழேருந்தே நம்ம அளவு எடுத்துக்கலாம். நமக்கு அது 4 இன்ச்சஸ் இருக்குது, 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் போதும். பிகாஸ் நம்ம கீழே ஆல்ரெடி 1 இன்ச்சஸ்க்கு விட்டுட்டோம், மேலேருந்து இருந்தால் போதும். இந்த சைடு இது வந்துட்டு சின்னதுலேருந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பெரியவங்களுக்கு 2 இன்ச்சஸ் வரைக்குமே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தால் போதும் ஓகேங்களா. இந்த லென்த்து வந்துட்டு 2 இன்ச்சஸ் இருந்தாலே போதும். கிட்ஸ்லேருந்து ஒரு அடல்ட் வரைக்கும் நம்ம 2 இன்ச்சஸ் வச்சா போதும் ஓகேங்களா. அதுக்கு மேலே தேவையில்லை. இது வந்து ஸ்டாண்டர்ட்னால் உங்களுக்கு அதே அளவு தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஸோ கர்வ் ஸ்கேல் எடுத்து நீங்கள் எட்ஜஸை கொஞ்சம் கேப் விட்டு கர்வ் ட்ரா பண்ணால் போதும். ரொம்ப இந்த ப்ளவுசஸ்க்கெலாம் ட்ரா பண்ணுற மாதிரி, நெக்குக்கெலாம் ட்ரா பண்ணுற மாதிரி ரொம்ப முன்னாடி வந்து பண்ணணுன்ட்டு கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு துளியூண்டு ஒரு 1 இன்ச்சஸ் விட்டுட்டு மீதி 1 சென்டிமீட்டர் கிட்ட தான் அது வரும். அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் அப்படியே கர்வ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கால் பூதுற இடத்துல எவ்வளோன்னு பார்க்கணும். 7 இன்ச்சஸ் நமக்கு வருது. ஸோ நம்ம 1/2 இன்ச்சஸ் வச்சு 7.5 இன்ச்சஸும் வைக்கலாம், இல்லைன்னா 8 இன்ச்சஸும் வைக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் 8 வைங்க. ஸோ இப்போ நான் 8 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்கேல் எடுத்து க்ராஸாக கோடு போடணும். ஸோ நேராக போடக்கூடாது, க்ராஸாக இந்த மாதிரி அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து அந்த மேலே அந்த எட்ஜஸ் கொண்டு போய் நம்ம ட்ராப் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ கீழேயும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீட்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சிசர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி பேட்டர்ன் போட்டிங்களோ அதே மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த யூ ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பொறுமையாகவே கட் பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக வரும், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். ஸோ பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் ஆகும். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக கிளாரிஃபை ஆகும். பிகாஸ் டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு ட்ரிக்ஸ் அண்ட் டிக்ஸு நீங்களே உருவாக்கிக்கிறது தான் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆயாச்சு. இனிமேட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் தான் பண்ண போகிறோம். 2ஆக பிரிச்சுக்கலாம், 2 பகுதியாக இருக்கும். நம்ம அதை வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நான் அதை ஏன் கட் பண்ணாமல் விட்ருக்கேன்னா உங்களுக்கு அது ஜாயினிங் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 பக்கம் ஜாயினிங்குமே நம்ம எவ்வளோ விட்ருக்கோம், 1/2 இன்ச்சஸ் கிட்ட விட்டுருக்கோம். ஸோ 2 பக்கமுமே நம்ம வந்து அந்த ஜாயினிங்கை நீட்டாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த யூ ஷேப் பண்ணுறப்ப அதே மாதிரி பேட்டர்னில் வந்துடணும். பாருங்கள், நான் இப்போ மார்க் பண்ணுறேன் இல்லைங்களா. உங்களுக்கு மார்க்கிங் வரலன்னா நீங்கள் பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ண உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்துடும். ஸோ நான் எங்கே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவோம் ஆப்போசிட்டில், அதனால் அந்த பக்கம் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். பிகாஸ் நிறையா பேர் போன வீடியோஸ்லேயே எனக்கு அந்த மார்க்கிங் தெரியலை, நூல் தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன், மார்க்கிங் சாப்பீஸை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச்சிங் இதுக்கு நேராக விட்டு எடுத்துக்கலாம். ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் பிகினர்ஸ். ஸோ கிளாத் கீழே இருக்க கிளாத்தும் மேலே இருக்க கிளாத்தும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அதுக்கு நேராகவே அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. யூ ஷேப்பாக அது வருதா, நீங்கள் அப்படியே அந்த யூ ஷேப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த சின்ன சின்ன சேஞ்சஸும் கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து 2 பக்கமுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். கண்டிப்பாக டவுட்டு எனக்கு குரூப்பில் கேளுங்க, அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன்லேயே கேளுங்க. உங்களோட ஹோம்ஒர்க்கை குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன் ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரி இப்போ 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம விரித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சென்டர் பார்ட் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த சென்டர் பார்ட்டு. இதில் இருக்கிறது தான் நம்ம அப்படியே சைடு ஜாயின் பண்ணுவோம். ஸோ பொறுமையாக பண்ணணும். ஸோ கீழே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மடித்தும் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மடித்து அடிச்சுட்டும் நீங்கள் இந்த மாதிரி சென்டர் பார்ட் எடுக்கலாம். பிகாஸ் அப்படி எடுக்கிறப்ப உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சென்டர் பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீட்டாக அடிக்கணும். எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது. கிளாத் வந்து கரெக்டாக இருக்குதானுங்கிற பொசிஷனை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த மடித்து அடிக்கிற அந்த 1 இன்ச்சஸை நல்லா மடித்து அடிச்சிடலாங்களா? பிகாஸ் அப்படி அடிச்சுட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியும் கூட உங்களுக்கு. ஆல்ரெடி நிறையா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி மடித்து அடிக்கணும் அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட 1 இன்ச்சஸ்க்கு விட்டுருக்கோம். நல்லா மொத்தமாக ப்ராடாக வேணுங்கிறதுக்காக ஒரு ஃபோல்ட் அண்ட் தென் எகைன் ஒரு ஃபோல்டு. நான் எப்படி பண்ணேங்கிறத வீடியோஸை நல்லா பாருங்கள். பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா மொத்தமாகவே நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அந்த ட்ரௌசர் பகுதிங்கிறதுனால அந்த மொத்தம் வந்து உங்களுக்கு அந்த கிரிப்னஸும் கொடுக்கும். உங்களுக்கு நல்லா என்கேன்ஸாக எடுத்தும் காட்டும். இல்லை எனக்கு இந்த அளவுக்கு மொத்தம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3/4 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம். இல்லை 1/2 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நீங்கள் அதை வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறப்பே கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோமா எக்ஸ்ட்ராவாக அளவு. ஸோ நீங்கள் 1.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கீழே 1/2 இன்ச்சஸ் கொடுத்துட்டு மேலே 1 இன்ச்சஸ். பிகாஸ் மேலே கம்பல்சரி நமக்கு 1 இன்ச்சஸ் வேணும். பிகாஸ் நம்ம எலாஸ்டிக் கொடுப்போம். ஸோ ட்ரௌசர் எப்பயுமே எலாஸ்டிக்ஸில் இருக்கும். ஸோ எலாஸ்டிக்ஸ் வந்து ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். 1 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் 3/4 இன்ச்சஸ் 1/4 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ பாருங்கள் 2 பக்கமுமே நம்ம நீட்டாக நல்லா வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த நீட்னஸ் வரும் பிகினருக்கு. ஓகேங்களா? ஸோ நிறையா பேர் நிறைய பண்ணி சப்மிட் பண்ணுறீங்க. சூப்பர். அதே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த நூல்லாம் எக்ஸ்ட்ரா நூல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதே தான் நீங்கள் அவுட்டர் சைட் கிளாத் ஃபேப்ரிக் வாங்கி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மெத்தட். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து நம்ம கோன் ஷேப்பில் கொஞ்சம் கட் பண்ணோம் இல்லைங்களா? அது எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம அதை கடைசியாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம எவ்வளோ எடுத்தோம் 1/2 இன்ச்சஸ் விட்டுருந்தோமா இல்லை 1 இன்ச்சஸாக விட்டுருந்தோமான்னு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறப்பே முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஸ்டிச்சஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த இடத்துல மட்டும் நல்லா டைப் லூப் ஸ்ட்ராங்கான ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு சென்டர் பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரணும். ஒரு பகுதி வந்து முன்னாடியும் ஒரு பகுதி வந்து பின்னாடியும் அப்படி வரவே கூடாது. உங்களுக்கு சென்டர் பகுதி கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி பொசிஷனில் தான் வரணும். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிக்கலாம். கடைசியாக முடிகிறப்பையும் இந்த ட்ரௌசர் பகுதியில் நல்லா இந்த மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து மிஷினை தூக்கி டைட்டான ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ட்ரௌசர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ டேர்ன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கும் அடுத்து வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ண போகிறது வந்து எலாஸ்டிக் வைக்கிற ஏரியா தான். ஸோ நல்லா எடுத்து விட்டு மடிப்பு எடுத்து விட்டிங்கனாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இன்னொரு தையல் கூட நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்கான தையலாக விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ ட்ரௌசர் இப்படி தான் வரணும். பிகாஸ் அந்த இடம் நீங்கள் ரொம்ப இழுத்தாப்பில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கர்வ் ஷேப் வராமல் இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கிட்ஸ் வந்து ட்ரௌசர் போடுறப்ப நீங்கள் இப்போ நார்மலாக வந்துட்டு எப்பயும் போல் அந்த கர்வ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி அந்த இடத்துல ஜாயின் கொடுத்தீங்கன்னா உட்காடுறப்ப கண்டிப்பாக அந்த சென்டர் ஏரியா வந்து நீங்கள் என்ன தான் டைட்டான ஸ்டிச்சஸ் போட்டாலும் ஒன்று வந்து ட்ரெஸ்ஸே கிழிஞ்சிரும். இன்னொன்று வந்துட்டு கிளாத் வந்துட்டு தையல் பிரியறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட ட்ரௌசரும் இதுவும் ஒரே அளவாக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் எலாஸ்டிக் வச்சு மடித்து அடித்தோம் அப்படின்னா கரெக்டாக போயிடும். ஸோ ரொம்ப ஈஸியும் கூட. அண்ட் தென் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோன்னு. ஸோ நம்ம எலாஸ்டிக் எடுத்திருக்கோம். நான் 1 இன்ச்சஸ் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 இன்ச்சஸ் கூட எடுக்கலாம். 2 இன்ச்சஸ்னால் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக அளவு வைக்கணும். ஸோ நம்ம 1 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இடுப்போட அளவு வந்து சுற்றளவு எவ்வளோன்னு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம வைக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு டேப் எடுத்துக்கலாம்.
ஸோ டேப் எடுத்துகிட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம். நமக்கு 9.5 இன்ச்சஸ் வருது. ஸோ அதை 2ஆ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 9.5 இன்ச்சஸ் அப்படின்னா நமக்கு 19 இன்ச்சஸ் வருது. ஸோ அந்த 19 இன்ச்சஸ் வருது அப்படின்னா 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு மொத்தம் 1/2 இன்ச்சஸ் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 20 இன்ச்சஸ் வருது. ஸோ அது கரெக்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். வேஸ்ட்டுனா ஹிப்போட வேஸ்ட்டு. ஸோ ஹிப்பு வந்து நமக்கு இந்த எலாஸ்டிக் வந்து நம்மளோட இடுப்பில் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது ஒன்றுமே கிடையாது. நம்ம நார்மலாக ஒரு ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு எலாஸ்டிக் வைக்கணும். எலாஸ்டிக் எப்படி வைக்கணுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா?